மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் நற்பண்புக்காகவும் நம்ம பேச போகிறோம். என்னவென்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மக்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் தனி ஒரு முடிவு எடுக்க தோணும். அப்படின்ற பட்சத்தில் தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. நீங்கள் அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க, அவருக்கு ஓட்டு செலுத்துங்க. என்னன்னா, நிறைய பேர் அவர் பேரை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் கெட்டவர்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு கேவலமாக பேசுகிறாங்க. அதை யாருமே மனசில் வச்சுக்க கூடாது. ஏன்னா, தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய யார் வந்தாலும் வரவேறுங்க. வரவேற்று அவங்க நல்லது செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா நிரந்தரமான முதல்வராக மாற்றுங்க. ஆனால் ஏன் 50 வருஷமாகவும் 60 வருஷமாகவும் ஆண்டுக்கிட்டு இருக்கிறவங்க மறுபடியும் அதையே தான். இப்போ ஒரு தண்டவாளத்தில் ரயிலே போயிட்டே இருக்குது. போயிட்டுருக்கும்போது அது தேய என்ன ஆகும்னாக்கா அது மறுபடியும் மாற்ற தான் செய்வாங்க. அப்போ அதிலே போயிட்டு இருந்ததுன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடும். அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மக்களாகிய நீங்கள் புரிதலோடு நீங்கள் மக்களுக்கு நீங்களும் புரிய வைக்கணும், சொந்தமாக ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் புரிஞ்சிக்கணும். தலைவரை மாற்றி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நல்லது செய்யறதுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள வரவேற்கணும். இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய பண்பு. நம்மளுடைய ஓட்டு வங்கி அதிகமாக போயிடும், வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கத்துவாங்க. அதை பற்றி நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு முடிவை நீங்கள் எடுங்க. மக்களாகிய நீங்கள் எடுக்கணும். அடுத்தபடியாக பார்த்தாக்கா என்ன சொல்கிறது, நம்ம தம்பி தங்கைகள், அண்ணன், மாமன், மச்சான் எல்லார்ட்டையும் சொல்லி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10,000 ஓட்டு, 20,000 ஓட்டு, 30,000 ஓட்டு ஃபோன் அடித்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிடணும். இவருக்கு போடுங்க ஓட்டு, அவருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கட்டமைப்பை கொண்டுட்டு வாங்க. மக்கள் மட்டும்தான் மன்னர்கள். தளபதி என்பவர் நீங்கள், மன்னராகிய நீங்கள் வேலையிடும் வேலையாட்கள் அப்படின்றது தளபதி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, மறுபடியும் ஏமாறாதீங்க. அண்ணன் தங்கத்தை விஜயகாந்தை நம்ம தவற விட்டுட்டோம். இனி ஒரு காலமாவது வர்ற வைரத்தையாவது நம்ம அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. வர்ற வைரத்தையாவது நீங்கள் தக்க வச்சு தமிழ்நாட்டை மென்மேலும் உயர்த்த நீங்கள் தான் முழு சப்போர்ட்டாக இருக்கணும். மக்களாகிய நீங்கள் தான் முழு சப்போர்ட்டாக இருக்கணும்.